ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மானவை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 14 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சியோல் கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீ என் கூட வந்துரு, நான் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே மக்கள், அப்படியே நம்ம இந்த சாப்டர் ஓபன் பண்ணுவோம். இந்த சாப்டர் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா எல்டர் லீயை தான் காட்டுறாங்க. எல்டர் லீ வந்து அங்க ஒரு இலை நீ மிஸ் பண்ணிட்ட பாரு அப்படின்னு யாரையோ பார்த்து சொல்றாரு. அப்பதான் தெரியுது யாரை பார்த்து சொல்றாருன்னு பார்த்தா எல்லாமே நம்ம ஸ்வாட் சுப்ரீம் சியோலோட தாத்தாவை பார்த்து தான். உடனே எல்டர்லி வந்து நம்ம ஸ்வாட் சுப்ரீம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு தூரம் இங்க வந்தது காரணமே யாங் சோன் தான். ஏன்னா அவன் எதனா பிரச்சனை பண்ணுவான், அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கு எல்லாருமே காரணம் அந்த பெரியவர் தான் அப்படின்ட்டு. உடனே ஸ்பாட் சுப்ரீம் இதை கேட்டு சிரிச்சிட்டே இருக்கும்போது எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, இந்த சிரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்டர்லி சொன்னதை கேட்டு ஸ்வாட் சுப்ரீம் என்ன பண்றாருன்னா, அவர் கையில வச்சு தொடர்பு உடைச்சது மட்டும் இல்லாம, குரியோ நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. ஸ்வாட் சுப்ரீம் கோவப்பட பார்த்து எல்டர்லி இல்ல நான் அப்படி சொல்லல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன், நீங்க கூக்லாண்ட்ல சர்வெண்டா இருக்கிறதுக்காக. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றேன்னா, அப்படியா, அப்ப எனக்கு இந்த தரையை கிளீன் பண்றதுல ஹெல்ப் பண்ணு. உடனே எல்டர்லி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க தான் கடைசி அந்த தொடர்பு உடச்சிட்டீங்களா, அப்புறம் எப்படி நான் கிளீன் பண்றதுல ஹெல்ப் பண்றது. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, போய் உன் தலையில இருக்க முடியெல்லாம் புடிங்கி நீயே ஒரு தொடப்பத்தை செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்டர்லிக்கு ஒரே ஷாக். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கையாலேயே அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறாரு. உடனே எல்டர்லி கீழே இருக்க குப்பைகளை எடுக்கும் போது ஸ்வாட் சுப்ரீம் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நீ இவ்வளவு தூரம் வந்தது அந்த பையனை பாக்கிறதுக்காக தானா? இதை என்னால் நம்ப முடியல. உடனே எல்டர்லி வந்து ஸ்வாட் சுப்ரீம் பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீங்களும் அதை உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு குழந்தை வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இருந்து ஓடினானோ 6 மாசத்துக்கு முன்னாடி, அவன் வந்து இன்னைக்கு அவனோட அக்காவை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அவளோடவே பெஸ்டா பண்ணிருக்கான். அது கூடவே அவனோட ஃபிளேம் வீல் ஆட்டம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு உங்களுக்கு தோணல? அதுவும் இல்லாம நம்ம வந்து அவனை அப்படியே விடவும் முடியாது. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றான்னா, எனக்கு இது சரியா சொல்ல தெரியல, ஆனா இது டேலண்டா என்னன்றது, ஆனா என் வாழ்நாள் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, யாருமே இந்த அளவுக்கு சீக்கிரமா முன்னேறி வந்ததில்ல. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய பத்தி கண்டிப்பா ஏதோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து இப்ப அமைதியா இருக்க மாட்டான். இந்நேரத்துக்கு அவனோட பிளானை வந்து அவன் ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படி ஸ்வாட் சுப்ரீம் சொன்ன எல்டர்லி என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஆளு தான். இப்ப அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப அவன் மேல வந்து ஏகப்பட்ட கண்கள் இருக்கு. அவன் இப்ப எதனா பிரச்சனை பண்ணானா அது இன்னும் பிரச்சனையாகும். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சியோல தான் காட்டுறாங்க. சியோல என்ன கேட்கறானா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறா. ஆப்போசிட்ல இருந்து என்ன கேட்கறானா, நான் என்ன கேட்டேன்னா, நீ வந்து என் கூட வரதை பத்தி எப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, நான் வந்து அவனை விட உன்னை சந்தோஷமாவே வச்சுப்பேன். உடனே பிளாஷ்பேக்ல வந்து சியோல தான் காட்டுறாங்க. சியோல என்ன சொல்றானா, எல்லாருமே நான் சொல்றதை கேளுங்க, இது எப்படி நடந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதுல வந்து லாஸ்ட் நைட் வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது, அது வந்து நல்ல கனவு கிடையாது. அதுவும் அந்த கனவு பத்தி சியோல என்ன சொல்றானா, நான் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொண்டு தள்ளிட்டு இருந்தேன். ஆனா கிராண்ட் பாக்கு தெரியும் சியோலுக்கு வந்து ஸ்வாட் பிடிக்கிறதே பிடிக்காதுன்னு. இருந்தாலும் கிராண்ட் பா வந்து என்னோட கையில ஸ்வாட் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள போய் நான் நிறைய பேரை கொண்டது மட்டும் இல்லாம அப்பதான் அங்க ஒருத்தனை பார்த்தேன். அப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா நல்லா இருக்கும்னு சியோல் கிட்ட சொல்றான். அப்படி சொன்ன வந்து அங்க இறந்து போகும். சியோல் வந்து அழுதுகிட்டே சாரி சுன் அப்படின்னு சொல்றா. சியோலுக்கு எப்படியோ அவளோட பாஸ்ட் நினைவுகள் எல்லாம் கனவா வந்திருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, சியோல் வந்து அவ கனவுல இருந்து எழுந்திருக்கா. இப்படியாப்பட்ட கனவு வந்து நான் பயத்துல வந்து எழுந்தேன். அது மட்டும் இல்லாம யங் மாஸ்டர் பார்க்கறதுக்காக போனேன். எதனால நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். அப்பதான் அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு மெய்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ கோட்டையாருக்கு போ அப்படின்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே கோட்டையார் போனேன். ஆனா யங் மாஸ்டர் வரதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அது மட்டும் இல்லாம அங்க வந்து இன்னொரு மனுஷனை வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்தோன்னே என்ன சொன்னானா, நீ என் கூட வந்துட்டு நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா சியோலுக்கு வந்து யங் மாஸ்டர் கூட இருக்கிறது தான் சந்தோஷமே. அப்பதான் யங் மாஸ்டர் வந்து இங்க வந்தது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சது. உடனே அவர் எப்பவும் போல அவரோட கோபமான முகத்தை வச்சாரு. அப்பதான் பிரசன்ட்ல காட்டுறாங்க, ஹீரோ வந்திருக்கான் அந்த இடத்துக்கு. ஹீரோ உடனே அவனை என்ன கேட்கறானா, இவ வந்து என்னோட சர்வெண்ட், அது மட்டும் இல்லாம நீ யாரா இங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஹீரோ கேட்கறான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவன் யாரா இருப்பான், அதுவும் வின்ஷியோல வந்து கேட்கறான். அது மட்டும் இல்லாம அவனை பாரு வெக்கப்பட்டு வேற இருக்கான், யாருன்னு தெரியல, ஆனா ஒரு பைத்தியக்காரனா இருப்பான் போல. உடனே ஆப்போசிட்ல இருந்து என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர், என்ன தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன கேட்கறானா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா உங்களுக்கு போய் தெரியாம இருக்குமா அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் வந்து ஹீரோ கிட்ட அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். என்னோட பேர் வந்து கு ஜூலியோப், அது மட்டும் இல்லாம நான் வந்து உங்க கூட ஸ்பேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன், அதுவும் மெயின் ஃபேமிலி பிளட் கூட. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இதுல எனக்கு விருப்பம் இல்ல, அது மட்டும் இல்லாம இதை நான் பண்றதும் இல்ல இப்பலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஆப்போசிட் இருக்க ஜூலியோப் என்ன கேட்கறானா, நீங்க என்ன பார்த்து பயந்து வரீங்களான்னு கேட்கும். ஆமா பயந்து வரேன் அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன பார்த்து பயந்துட்டீங்களான்னு கேட்டா அதுக்கும் ஹீரோ வந்து ஆமா நான் பயந்துட்டேன்னு சொல்றான். மறுபடியும் ஜூலியோப் என்ன கேட்கறானா, இவ்வளவு பயந்தாங்கோலியா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து பயந்து வர அளவுக்கு? ஹீரோ உடனே என்ன சொல்றானா, உனக்கு நல்ல கண்கள், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயம் தான் எனக்கு. ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் ஆல்ரெடி என்னோட அக்கா கூட சண்டை போட்டு அதே ஒரு பிரச்சனை ஆக்கிட்டேன், மறுபடியும் யார் என்னன்னு தெரியாத ஒருத்தவங்க எல்லாம் சண்டை போட விருப்பம் இல்லை எனக்கு. உடனே ஹீரோ வந்து நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சியோல கூட்டு போவோம். எல்டர்லி வந்து தடுக்கிறாரு. ஹீரோ எல்டர்லியை பார்த்தோன்னே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். உடனே எல்டர்லி வந்து என்ன சொல்றானா, உனக்கு இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்பு இல்ல, நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் அவன் கூட சண்டை போறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான். உடனே எல்டர்லியை பார்த்தோன்னே ஜூலியோப் என்ன பண்றானா, நான் உங்களை வணங்குற எல்டர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எல்டர்லியும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜூலியோப் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை கேட்ட ஹீரோ வந்து உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும். எல்டர்லி என்ன சொல்றானா, நீ உண்மையிலேயே அவனை மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, உனக்கு அவனை தெரியலையா, அவன் தான் ஃபர்ஸ்ட் எல்டரோட கிராண்ட்சன், அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே முகம் தான், உனக்கு பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எல்டர்லி வந்து ஜூலியோப்பை பார்த்து, ஜூலியோப் உனக்கு இந்த பையன் கூட சண்டை போடணுமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா எல்டர்லி எனக்கு அவன் கூட சண்டை போடணும், ஆனா அவன் என்ன பார்த்து பயந்துட்டேன்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றானா,
எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இந்த பொண்ணுக்காக தான் நீங்க வந்து அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஜூலியப் சொல்றான், இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டரோட ஆர்டர், உன் கூட வந்து ஸ்பேர் பண்ணணும்ன்றது. ஹீரோ என்ன நினைக்கிறானா, சரி அப்ப அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து எப்பவுமே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தான் கலந்து பாரு நினைச்சேன், ஆனா இது மொத்தமா பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எய்டரை பத்தி சொல்றான். ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து ரொம்பவே ஆம்பிஷியஸான மனுஷன். அது மட்டும் இல்லாம நான் எப்ப வந்து எதுக்கோ யூஸ் இல்லாம போறனோ அப்ப வந்து எதுவுமே யூஸ் இல்லாத வந்து கிளானட் ஆகக்கூடாதுன்னு தடுத்தாரு. எது எப்படியோ அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் எய்டர் வந்து எனக்கு இத்தனை நாளா வந்து யூஸ்லெஸ் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. நான் எப்ப என்னோட அக்காவை தோக்கடிச்சனோ அப்பவே அந்த ஆளோட மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எய்டர் என்ன ட்ரை பண்றானா, அவனோட பேரனை பயன்படுத்தி என்ன கீழே தள்ளணும்னு பாக்குறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா ஜூலியப் கிட்ட, எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து உங்க கூட சண்டை போடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எல்டர்லி என்ன சொல்றானா, அவன் இவ்வளவு தூரம் வந்ததே உங்க கூட சண்டை போறதுக்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன சொல்றானா, இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான், நான் எப்படி சண்டை போடாலும் நான் தோத்துருவேன், அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறான். உடனே எல்டர்லி வந்து இந்த வயசானவனுக்கு அப்படி ஒன்னும் தோணல குஞ்சா, நீ தான் ஜெயிப்பன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து அங்க இருந்து சியோல கூப்பிட்டு என்ன சொல்லிட்டே போறானா, என்னால அவனை பார்க்கும் போதே தெரியும் அவன் என்னோட அக்காவோடவே ரொம்ப சக்தி வாய்ந்தவன்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் தோக்குற பேட்டில் வந்து சண்டை போட மாட்டேன், அதுவும் இல்லாம பாலிடிக்ஸ் இதுல கலந்துருக்கு, அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ வந்து சியோலோட கையை பிடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஜூலியப் தான். உடனே ஜூலியப் என்ன சொல்றானா, சியோல் கிட்ட யாங்சூன் மாரி ஒருத்தங்க கிட்ட நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன மாரி ஒரு கோழையை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போதே உடனே ஒரு வாய்ஸ் கேக்குது ஏ அப்படின்ட்டு. என்னன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் கொலவெறியோட அவங்க கிட்ட சொல்றான், ஒழுங்குமுறையா உன்னோட கையை எடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணு, அவனோட மேட்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இதோட சாப்டர் 14 முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.